अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। सुप्रसादः प्रसन्नात्मा विश्वदृक् विश्वभुक् विभुः सत्कर्ता सत्कृतः साधुः जन्मोर्नारायणो नरः. சர்வலோக சரண்யன் பகவானுடைய நாமாக்கள்ல 236வது நாம சுப்ரசாதா அப்படிங்கிற நாம. இதற்கு முன்னால அஷ்டமூர்த்தியா இருக்கக்கூடியதான அவர் உலகத்தை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கார், உலகத்தை நடத்தி வைத்துக் கொண்டிருக்காருங்கிறத ஆவர்த்தனகாங்கிற நாமாவிலிருந்து ஆரம்பித்து உலகத்தை நடத்தி கொண்டிருந்த போதிலும் ஒரு சம்சார மண்டலத்துக்குள்ள தான் மாட்டிக்கொள்ளவில்லை என்கிற நிவிருத்தாத்மா என்று சொல்லி, அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா சம்சார அதீதமா இருப்பதனால் அவர் அதை அவரை நாம் பார்க்க முடியவில்லைன்னு ஆவருத்தமா இருக்காருங்கிறதுனால சம்பிரதா. அவர் ஆவருத்தமாக இருந்த போதிலும் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளுக்கும் சாதாரணமாக மர்தனமும் பிரமர்தனமும் சம்பிரமர்தனமும் 3 விதமாகவும் பண்ணி கொண்டிருக்கார் என்கிற நாமாவை சொல்லி, அதற்கு பிறகு உலகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியதான தீரை பகலிரவை முதல்ல பண்ணுவதாக ஆசம்பர்த்தகான்னு சொல்லி, வெறும் சூரிய உருவம் மட்டும் இல்ல, சந்திர உருவமாக மட்டும் இல்ல, அக்னியாகவும் அவர் இருந்துட்டு இருக்கார், அக்னிக்கு காரணமான வாயுவாகவும் இருந்துட்டு இருக்கார். இப்படி சூரிய சந்திர அக்னி வாயு சொன்ன பிறகு பூமியாகவும் அவர் இருந்துட்டு இருக்கார். அந்த பூமியை தாங்கக்கூடியதான ஸ்வரூபமாகவும் தரணீதரனாக இருக்காருங்கிற நாமக்களை ஆவர்த்தனோ நிவருத்தாத்மா சம்ருத சம்பிரவர்த்தன சம்வர்த்தகோ வன்னி அரணயோ தரணீதரங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா சர்வலோக சரண்யனா இல்லாமல் சர்வாதிபதியா இருக்கார். கேஷ சர்வேஸ்வர கேஷ பூத பாலா அப்படிங்கிறது எல்லா உலகத்துக்கும் அதிபதியாகவும் எல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடியதான பிரபுவா இருக்கார். அவரை பார்த்தா எப்படி இருக்குங்க, எல்லாரையும் நடுங்கிற மாதிரி அப்படி இருப்பாரோ. சுப்பிரசாதா எல்லோருக்கும் பிரசாதத்தை கொடுக்கக்கூடியதான வழியா இருக்கார். யாரா இருந்த போதிலும் சத்ருவா இருக்கட்டும் மித்திரனா இருக்கட்டும் எல்லோருக்கும் நல்லதை பண்ணணுங்கிறது அவருடைய அபிப்பிராயம். அதனால அவர் பிரசாதம் தெளிவுடன் கூடியிருப்பவர். நம்ம கோயிலுக்கு போய் பிரசாதத்தை வாங்கிக்கிறோம், மனசுக்கு தெளிவை தருவதனால் அதற்கு பிரசாதம்னு பேர். பிரகர்த்தேன சுபம் சாதயதி இது பிரசாதா. நம்ம மனசுல பிரகர்ஷமாக சாந்தியை கொடுக்கிறது, அதுக்காக தான் பிரசாதம்னு பேர். விபூதி பிரசாதம், குங்கும பிரசாதம், இல்ல சுண்டல் கொடுத்தா அதையும் இன்னொரு பிரசாதம்னு வாங்கிக்கிறோம். பிரசாதம் என்ன பண்றது, மனிதனுடைய மனசுல தெளிவை தருகிறது. அதே போலயே எல்லோருக்கும் தெளிவை கொடுக்கக்கூடியவர் பிரார்த்தனை. எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் நான் சொல்லல, தெளிவை கொடுக்கிறவர். அந்த தெளிவு யாருக்கு, நல்லோருக்கும் வேற விதமா இருக்கிறவாளுக்கும் எல்லோருக்கும் அந்த தெளிவை கொடுக்கிறார். சிசுபாலன், தந்தவக்தன், ராவணன், கும்பகர்ணன், இரண்யாட்டன், இரண்யகசிபு போன்றதான வீராளுக்கும் அவளுக்கு மரணத்தையும் கொடுத்து அவளுக்கு தெளிவை கொடுத்திருக்கார் பிரபு. அவ முன்னாலேயே கேட்டும் பொழுது 3 ஜன்மால உங்களுக்கு சத்ருவா இருந்தாலும் சீக்கிரமா வந்துடுறோம், வைகுண்ட லோகத்தை விட்டு வெகு நாடு இருக்க முடியாது, எங்களுக்கு பகவான் பிரபு விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, எந்த பிரபு சர்வலோக சரண்யனாக இருக்காரோ, எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்காரோ, எல்லோரிடத்தையும் பரம கருணாநிதியா இருக்காரோ, அவரிடத்துல கோபம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவர் விட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படிங்கிற அவர் வரங்களை கேட்க அவளுக்கும் அனுகிரகம் பண்ணினார் பரமாத்மா. ஆகையால் தான் அவருக்கு சுப்ரசாத ஆனது, தெளிவை கொடுப்பவர். எப்பொழுதும் இந்த மனசுல கொதித்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு மனசுக்கு சாந்தியும் ஆனந்தமும் நல்ல வழியும் கொடுக்கறதுனால அவருக்கு சுப்ரசாதம்னு. அதான் சுப்ரசாதா சோபனஹா பிரசாதா. பிரசாதம் என்றால் அனுகிரகம். அவருடைய அனுகிரகத்தினால் நீங்க கொடுத்தால் பின்னால அனுகிரகம்,
நீங்க பக்தியை கொடுத்தால் அந்த பக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்லதை கொடுக்கிறவர் அனுகிரகம்னு. அந்த அனுகிரகத்தை கொடுக்கிறவர் ஏத்தியா அபகாரவதாமபி, யார பகவான அபகாரம் பண்ணினவர்களுக்கும். பார்க்கணும், ராவணன் சீத்தையே எடுத்துட்டு போயிட்டான், அது ஒரு அபகாரம். அதே போலயே இவாள்லாம் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுவாள்லாம் பண்ணார், பக்தாளுக்கு அபகாரம் பண்ணினார். ஆனா சிசுபாலன் ஒரு கேரக்டர், அவன் பிறந்த பொழுதே அவனுக்கு வேற விதமாக சரீர அவயவங்கள் இருந்தது. யார் இவரை தொட்ட மாத்திரத்தினால் அந்த அவயங்கள்லாம் போய் சாதாரணமாக ஆவானோ அவன் தான் அப்படின்னு இவரை கொல்றவர் அப்படின்னு சொன்னார். அது சொன்னதுமே எல்லாரும் வந்து பார்த்தா கடைசியில என்னாச்சு, சிசுபாலன் வந்ததுமே அவர் தொட்டதுமே அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து தொட்டதுமே சிசுபாலனுடைய சரீரம் நார்மலா போயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுது, அந்த சிசுபாலனை கிருஷ்ணன் தான் மதம் பண்ண போறாருன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. ஆனா கிருஷ்ண பரமாத்மானுடைய அத்தை நீ இவரை கொல்லப்படாது அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பகவான் சொல்ற, சரி நீங்க சொன்ன மாதிரியே கேட்கிறேன், அவர் 100 தப்பு கண்டினியூஸா பண்ற வரைக்கும் போத்துக்கிறேன். ஒரு தப்பு இன்னைக்கு, இன்னொரு தப்பு இன்னொரு நாளைக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் விட்டுருவேன். 100 தப்பு வரிசையாக என்னைக்கு பண்றானோ அன்னைக்கு விட்டுருவேன். 100 தப்பு யாராவது ஒரே நாள் பண்ணுவாளா, ஒரே சமயத்துல பண்ணுவாளா? பண்ணவே முடியாது. ஏன் கொல்ல முடியாதுங்கிற தைரியமா அந்த அம்மா இருந்துவிட்டாங்க. எல்லாமும் ஆயிடுது. கடைசியில தர்மராஜா அவர் யாகம் பண்ண தொடங்குறார், ராஜசூய யாகம் பண்ணினார். அக்ரதாம்பூலம் யாரை கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு, அவரை விட வேற யாரு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு கிருஷ்ண பரமாத்மா கொடுக்கணும்னு சொன்னா அங்க இருக்கிறவா எல்லோரும் ஒத்துண்டார். பீஷ்மாச்சாரியர் உட்பட ஒத்துண்டிருக்கார். சரி கிருஷ்ண பரமாத்மா கொடுப்போம் அப்படின்னு. அப்ப சிசுபால் ஏக வருஷம், அவர் ராஜாவே இல்லை, ராஜாவா ராஜசூய யாகத்துல ராஜாவுக்கு தான் மரியாதை பண்ணணும். முதல்ல ராஜாவே இல்லை, ராஜ்யத்துக்கு அதிகாரமும் இல்லை, அவளுக்கு தாபம் வந்திருக்கு, ஆகையால் அவருக்கு கொடுக்கப்படாது. அதோட மட்டும் இல்ல, ஒரு சாதாரண வியக்கி அவருக்கு போய் ரொம்ப விசேஷமா கொடுக்கிறேன்னு சொல்லி ஏகதேசமாக 100 தரம் அவரை வச்சிருக்கேன். வரிசையா கண்டினியூஸ், வேற வழி இல்லைன்னு பகவான் தன்னை சொல்றதுக்கு. அவருடைய அவதார நிகிரஹாய, பகவானுடைய அவதாரமே துஷ்டால ஹிம்சப்படுறதுக்காகத்தானே வந்தது. ஆயால் 100 தப்ப ஒரே நாள் விடாம பண்ணினான்ங்கிறதுக்காக அவர் ஒன்றும் பண்ணல. என்ன ஆச்சுன்னு, அவருடைய கையில இருந்து சக்கரம் வந்து அவருடைய தலையை சிரச்சேதனம் பண்ணி ஒரே செகண்ட். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடியதான அந்தராத்மா வெளியில வந்து ஜோதி ரூபமா அவருடைய பாதத்துல ஒன்னா சேர்ந்தது அப்படின்னு பாகவதாதி கிரந்தங்கள்ல பார்க்கலாம். அப்படி அபகாரவதாமபி சிசுபாலாதீனாம் என்ன ராஷ்டிரத்துல ஆச்சாரியால் போடுறாருன்னா அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. இந்த அபகாரம் சாதாரணமாக ராவணன் பண்ணின அபகாரம் ஒண்ணுதான். சீதாதேவி தெரியாம எடுத்துன்னு போயிட்டான், தெரியாம ராமனுக்கு தெரியாம எடுத்துன்னு போனான். ஆனா மற்றவர்கள் கும்பகர்ணன் என்ன பண்ணினா, ராவணன் பண்ணினதுக்கு ஒத்துழைச்சான், அவ்வளவுதான். ஹிரண்யாட்சன் பணத்துக்கு மேல ஆசைப்பட்டான். ஹிரண்யகசிபு தன் குழந்தை தன் இஷ்டமா எடுத்துக்கலேங்கிறதுக்காக பார்த்தான். ஆனா இந்த சிசுபாலன் என்ன பண்ணினா, பகவான் எடுத்த நேர விரோதம். அப்படி விரோதம் பண்ணினவாளையும் இன்று பண்ணாமல் சிசுபாலாதீனா மோட்ச பிரதாதத்வாதி, அவளுக்கு சத்விஷ்ணோ பரமம் பதம் எனக்கூடியதான விஷ்ணு பதத்தை கொடுத்து, விஷ்ணு பதம்னு சொன்னா மோட்சம் எப்படின்னு இதான் கிரம முக்தின்னு. முக்தி 2 விதம். ஒண்ணு இங்கேயே நமக்கு ஞானம் வருது பார்த்தா அந்த முக்திக்கு சத்யோ முக்தின்னு. ஏதான் உபநிஷத்துல விமுக்த விமுக்ததே அப்படின்னு சொல்றது. இந்த சத்யோ முக்தினா உயிரோட தாங்கள் இருக்கும் பொழுதே அப்பரம்பொருளை அறிந்து கொண்டு முக்தியை பெறுதல். இந்த சம்சாரத்துல இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களுக்கு விடுபடுதல், இதான் முக்தின்னு பேர். இது இந்த பரம்பொருளை அறிவதனால் நமக்கு ஏற்படுகிறது. ஞானாதேவது கைவல்யம் ஞானே நசுதஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனா ஏஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம். இப்படிப்பட்டதான ஸ்ருதிகள் சொல்றது. அதற்கு பிறகு நம்ம வாழ்க்கையில இந்த கட்டங்கள் எதுவே நமக்கு தோணாது. ஆத்மானந்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இந்த சரீரம் கீழே விழுந்ததுமே அதுக்கப்புறம் மறு சரீரம் கிடையாது, சைத்தன்ய வடிவமாக அவன் ஆயிடுவான். இது முக்தி சாதாரணமாக. ஆனா இப்படிப்பட்டதான முக்தி ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும், ஒருவனுக்கு கிடைக்கணுமே ஆனால் முதல்ல அவன் மனிதனா இருக்கணும். மனிதனுக்குத்தான் கிடைக்குமே தவிர மற்ற பிராணிகளுக்கு இந்த முக்தி கிடைக்காது.
மனிதனாக இருக்கணும். அதனால்தான் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லப மத புதுத்வம் அப்படின்னு சொல்றது ரொம்ப விசேஷம். மானிட பிறவியில தான் இது கிடைக்கும். நம்பர் 1. ரெண்டாவது, மானிட பிறவியில கிடைத்த பிறகு அது வரணுமே. ஆனால் அதுக்கு அவன் என்ன பண்ணணும்? வேதாந்தங்களை சிரவண மனனங்கள் பண்ணணும். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணின போதிலும் அவனுக்கு அது புரியணும்னு நிர்பந்தம் இல்லை. சித்த சுத்தி இருந்தால்தான் புரியும். சொல்லிட்டு இருக்க ஆத்மா ஆத்ரேயத்தியம் அகராக்கியம் அகோத்திரம் அவர்ணம்னு சொல்லி கொண்டிருந்த சப்தம் அளவுக்கு புரியுமே தவிர இப்படி இருக்குன்னு புரியுமே தவிர அந்த பரம்பொருளாக நானே இருக்கிறேன் எனக்குடையதான அனுபவமானது அவனுக்கு வரணுமே என்றால் அவனுடைய மனசானது தெளிவாக சுத்தமாக. அதற்காக பகு நாட்கள் அவன் சிரமப்படணும். சிரமப்படணும்னா தியானம் பண்ணணும், நல்ல வழியில இருக்கணும், இப்படி பண்ணணும். இப்படி பண்ணினாலே யாரால் அந்த குரு சொல்றதான அந்த வார்த்தை அவனுக்கு அனுபவத்துக்கு வரும். இது அனுபவத்துக்கு வரணுமே ஆனால் இவ்வளவு சிரமம் பண்ணும். ஆனா எல்லோராலையும் அவருக்கு பண்ண முடியறதோ? வாழ்க்கையில இருக்கிற கட்டங்கள்னால பண்ண முடியல. அப்ப அவளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? அவ பகவான தியானம் பண்ணிட்டு உபாசனம் பண்ணிட்டு வேதாந்தங்களை கேட்கும் பொழுது மரணானந்தரம் இவன் எங்கே போறா? பிரம்மலோகத்துக்கு போறான். அந்த பிரம்மலோகம்னு சொன்னா அது ஒரு லோகம், சத்தியலோகம்னு பேர். அந்த பிரம்மலோகத்தில் தான் வைகுண்டம்னு ஒரு பக்கம், கைலாசம்னு ஒரு பக்கம், ஸ்ரீபுரம்னு ஒரு பக்கம், சுப்பிரமணியபுரம்னு ஒரு பக்கம், கணேசபுரம்னு ஒரு பக்கம், இப்படி ஆதித்யபுரம்னு ஆதித்ய லோகம்னு ஒரு பக்கம். இருக்கிற லோகத்துக்கு சத்தியலோகம்னு பேர். மദ്രാஸ்லயே கே நகர், எம்ஜிஆர் நகர், அதுன்னு சொல்றோம் இல்லையோ, அதே போல தனித்தனியாக ஒரு ஊர்கள். அந்த ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து சத்தியலோகம்னு பேர். அதான் இரண்ய கர்ப்பர் தான் அந்த லோகத்துக்கு அதிபதி. இப்ப இவாள்னா அங்கே போனதுமே அங்கே போறவாள்லாம் இந்த வேதாந்தத்தை பார்த்து கிரமமுக்தி பலமான உபாசனைகள் பண்றவாளுக்கு அந்த லோகத்துல சாஸ்வதமா இருந்துருப்பா. எது வரைக்கும்? சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மானஹா பிரவிசந்தி பரம் பதம் அப்படின்னு அந்த பிரம்மலோகம் முடிகிற பரியந்தம் அவ அங்கே இருப்பா. பிரம்மலோகம் முடியும் பொழுது அங்க இருக்கிறவா எல்லோரும் தத்லோக அதிபதியான இரண்யகர்ப்பரோட சேர்ந்து எல்லோரும் முக்தியை அடைவா. இது சாதாரண. இதுக்கு கிரமமுக்தின்னு கிரமமுக்தின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் முக்தி. இங்க இருந்து விஷ்ணு லோகத்துக்கு போறது, அது சத்தியலோகத்துக்கு போறது, அங்கே வேதாந்தங்களை வாசிக்கிறது, அங்கே ஆத்மானுபவத்தை பெறுவது, அதற்கு பிறகு அந்த சத்தியலோகம் முடிகிற வரைக்கும் அங்கே காத்திருந்து கொண்டு பிறகு மோட்சத்தை. மனிதனாக மானிட பிரிவு அடைந்து இங்கேயே வேதாந்தங்களை வாசித்து புரிந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு இங்கேயே ஜீவன் முக்தனாக விளங்கி சரீரம் போனதுமே முக்தி அபரதுங்கிறது இங்கே அனுபவிச்சிடலாம். சத்தியதாவதேவதிரம் யாவன்ன விமோட்சே அத சம்பத்தே அப்படின்னு சாந்தோக்கிய பரிசத்துல 6ஆம் அத்தியாயத்துல சத்வித்யில இது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஆகையால் மானிட பிறவியா பிறந்தவா இங்கேயே முக்தி அடையலாம், இல்ல கிரம முக்தி அடைஞ்சு அங்கே போகலாம். இந்த சிசுபாதைகளுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கார்? மறுபடியும் விஷ்ணு லோகத்தை கொடுத்து விஷ்ணு பார்த்ததனாக ஆக்கி கொண்டு ஜெய விஜயங்களாக அவளை வச்சுக்கொண்டு இந்த கலியுகம் முடிகிற காலத்தை அவளுக்கு மோட்சம். அதான் சொல்ல சிசுபாலாதி நாமபி. சிசுபாலன் இப்படிப்பட்ட இவர்களுக்கு கூட அந்த ஸ்வரூபத்தை கொடுத்தார். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதனால அவருக்கு சுப்பிரசாதா, பிரசாதத்தை கொடுக்கிறவர் அழகான ஒரு பிரசாதத்தை, மோட்சாந்தமான பிரசாதத்தை கொடுத்தார். சில பேர் நமக்கு எல்லாம் பண்ணுவா சார், ஆனா அவளை மீட் பண்ற காலத்துல இந்த மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க தெரியாது. அப்படி கஷ்டமா இருப்பா சில பேர். சில பேர் இனிமையா அழகா பேசுவா, ஆனா காரியம் ஒண்ணு நடக்காது. அதுல இப்படியும் பாக்குறோம் அப்படியும் பாக்குறோம். ரொம்ப இனிமையா பேசுவா, நம்ம எல்லாத்தையும் பண்ணுவான், அடுத்த நாள் ஒரு காரியமும் நடக்காது. இன்னும் சில பேர் நம்மளை கண்டதுமே வள்ளு விழுவார், நீ பண்ற தப்பு, இப்படி பண்ணப்படாது, ஏன் இத்தனை பண்ண, இப்படி எல்லாம் நம்மளை செய்வார். சரி அவ்வளவுதான், இவர் ரொம்ப இது பண்ண மாட்டார். கிருஷ்ணார்பணம் வந்து அடுத்த நாள் காரியத்தை முடியிருப்பார். எங்க பரமாத்மா எப்படின்னு சுகத்தை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் சேவத்தை கொடுப்பார் என்பதற்காக அவர் கற்பஷ்டமா இருப்பாரோ, கொடூரமா இருப்பாரோ? இல்ல, பிரசன்னாத்மா, எப்பொழுதும் பிரசன்னமான முகம், புன்சிரிப்போட கூடியதான முகம், எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறவர், எல்லோரிடத்தையும் கருணை கடலாக இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் ரஜஸ்தமோக்யாம் அகலுஷிதா ஆத்மா. அவருக்கு என்னைக்கும் ரஜோகுணம் தமோகுணம் அவர் மனசுல இல்லவே இல்லை. யாரையும் குறைச்சலா பார்க்க மாட்டார். யார் என்னென்ன பண்ணினாலும் அவளை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பார், சிரித்த முகத்தோட இருப்பார். இந்த குணங்கள்லாம் நம்ம வரவழைச்சுக்கணும். எதுக்காக இவைகள்லாம் கேட்கறது?
நாம் எப்பொழுதும் யார் மேலேயும் அவளுடைய தப்ப சொல்லப்படாது. அவ பட்டின காரியத்தை நன்னா பண்ணிட்டு இருக்க, நீ நன்னா பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணணுமே தவிர நீ இது பண்ணல அது பண்ணல வச்சுன்னு பண்றது கூட பண்ண மாட்டான். நீர் யாரு எனக்கு சொல்றதும்பா முழுக்க. அதனால என்ன பண்ணுவாரா, ரஜஸ்தமோபியாம் கோபம் இல்லாமலும் தமோகுணம் இல்லாமலும் அவளுக்கு அனபிபூதா அப்படி அகலுஷிதா ஆத்மா மனசுல இருக்கக்கூடியதான குறைச்சல் தான் இன்னொருத்தருடைய துன்பத்தை கண்டுபிடிக்கிறது. வித்வான்னா யாருன்னா அமரசிம்மம் அமரகோஷம்னு ஒரு கிரந்தம். அதுல என்ன வித்வான் அப்படின்னா யாருன்னு, அவர் யாருன்னு சொன்னா தோஷஜா அப்படின்னு தோஷத்தை கண்டுபிடிக்கிறவரா. மற்றவர்கள் பண்ணக்கூடியதான தோஷத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் வித்வான்னு பேரா. அப்படி இருக்கப்படாது, எப்பொழுதும் இருக்கணும் விபஸ்டித் வித்வான் தோஷஜான்னு இருக்கப்படாது. என்ன பண்ணணும், இன்னொருத்தர் இடத்துல நல்ல குணங்களை சொல்லணும். ராமனுடைய குணங்களை சொல்லும் பொழுது ஒரு சின்ன குணமாக ஒரு சின்ன சகாயம் பண்ணினாலும் 100 தரம் எடுத்து காட்டுவாரா ராமன். அதே மாதிரி பரகுண பரமாணுவும் பர்வதீகிருத்திய பத்தியன், மற்றவர்களுடைய குணங்கள் பரமாணுவா இருந்தாலும் அது பர்வதம் மாதிரி எடுத்து சொல்வாரா. அதே போலயே எத்தனை தோஷங்கள் இருந்த போதிலும் எவ்வளவு அபகாரம் பண்ணின போதிலும் அதை எடுத்து சொல்ல மாட்டாரா, மறந்து போயிடுவாராம். இந்த குணங்கள் நமக்கு வரணும். அதான் அகலுஷிதா ஆத்மா, ஒரு நாளும் கவலை இல்லாதான மனசுல ஒரு தோஷம் இல்லாதான மனசை உடையவர். இது பிரசன்னாத்மா கருண ஆர்திர ஸ்வபாவத்வா, அவருக்கு எப்பொழுதுமே ஜனங்கள் முன்னுக்கு வரணும், சேமத்தை அடையணும், மாயையை தாண்டணும், தன்னிடத்துல வந்து சேரணும், ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு முக்தியை பெறணும் எனக்கூடியதான ஆசை எப்பொழுதும் அவருக்கு இருக்கு. அதனால கருணார்திரஸ்வபாவத்வா யத்வா பிரசன்னஸ்வபாவா காருணிகா இத்யர்த்தா, பரம கருணையோடு கூடியிருக்கிறவர், எல்லோரிடத்திலையும் கருணையை காட்டுறவர். நீங்க ஒரு தினம் அவருடைய விஷ்ணு சாஸ்திரத்தை படிக்க வேண்டியதுதான். அவருடைய நாமாவை நம்ம கேட்கணும்னு எண்ணம் இருக்கணும். அது இருந்தா போறோம், ஏதோ இதுவா உங்களை கொண்டு வந்து கொடுத்துருவார். அப்படிப்பட்டதான சுரூபம் உள்ளவர். அவாப்த சர்வ காமத்வாத்வா, அதோட மட்டும் இல்ல, நமக்கு கோபம் ஏன் வருதுன்னு பார்க்கணும். இந்த பயம் கோபம் இவை எல்லாம் ஏன் வருதுன்னு நம்ம யோஜனை பண்ணினோமே, ஏன்னா நாம் அதை ஜெயிக்கலாம்ங்கிற. இப்ப சாதாரணமா நமக்கு ஏன் பயம் வருது யோஜனை பண்ணி பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான பொருள் நம்மளை விட்டு போயிடுமோங்கிறதுக்கு தான் அந்த எண்ணம் தான் பயம். வியாதி வந்ததுன்னா நம்ம சரீரம் நம்மளை விட்டு போயிடுமோ, அதே போல ஏதாவது செலவு வந்ததுன்னா நம்ம காசெல்லாம் போயிடுமோ, இந்த பயம் தானே. பயம் பாருங்க மனுஷனுக்கு எப்படி வருது, எதனால பயம் வருது, தான் எதை மிகவும் நேசிக்கிறானோ அப்பொருள் தன்னை விட்டு போகுமோ எனக்கூடியதான எண்ணத்துக்கு தான் பயம்னு பேர். வியாதி வருதுன்னு நம்ம கஷ்டப்படுவோமோ, நம்மளை எல்லாரும் விட்டுருவாளோ இப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தா, இதான் பயம். அதே போலயே நமக்கு உத்தியோகத்துல பெரிய ஆபீசர் நம்மளை போச்சுப்பாரோ, நம்மளை விட்டுருவாரோ, உத்தியோகத்துல இதுதான் பயம்னு. கடைசியில பயம்ங்கிறது எங்க வந்து சேர்றத, நமக்கு ஏதாவது எதிர்பாராமல் தீங்கு நடக்குமோ எனக்கூடியதான எண்ணத்துக்கு பயம்னு பேர். அதே போல இப்படிப்பட்டதான பயம் நமக்கு வராம இருக்கணும். ஏனால் உங்களை என்னைக்கும் நான் விட மாட்டேன், கைவிட மாட்டேன். சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வத்திய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்தே. இப்படி யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் எனக்கூடியதான பிரதிஜை பண்ணியிருக்கார் பகவான். நமே பக்த பிரணத்தியதி, நான் மட்டும் பண்ணல, கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணதி. அர்ஜுனா நீ பிரதிஜை பண்ணப்பா, பகவானுடைய ஒரு இது கையை விட மாட்டார் அப்படின்னு நீ பிரதிஜை பண்ண அப்படிங்கிற. ஏன்னா தான் சொன்ன வார்த்தையை மாறிட்டாராம். பீஷ்மாச்சாரியருக்காக ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு சொன்னவர் அந்த சக்கர ஆயுதத்தை எடுத்து விட்டார். அப்படிங்கிறதுக்காக நான் சொன்ன பகவானும் பொய் சொல்லுவாரோ ஜனங்கள் நினைச்சு விடுவா. அப்படி இல்லை, இந்த விஷயத்துல நான் ஒரு நாளும் விட மாட்டேன். பக்தால் யாராலும் சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா, ஒரு பரிகாசத்துக்காக சொன்னாலோ சரி, இல்ல யாரோ ஒரு பேரை என் பேரை வச்சு கூப்பிட்டாலோ சரி, அப்படி எப்படி சொன்னாலும் நான் அவளை விட மாட்டேன் அப்படின்னு கருணார்த்த ஹிருதயனா இருக்கார். ஆகையால் அவருக்கு சுப்ரசன்னு பேர். அதோட இல்ல எல்லா ஆசைகளும் நிறைவேறி ஆயிடுது, அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை அவருக்கு. ஆகையால் பிரசன்னாத்மா தெளிவா இருக்க. நமக்கு டென்ஷன் வரணும்னு நினைக்கிறமே, வரலையே ஒண்ணும் இல்லை, ஒரு போஸ்ட் ஏதோ வரணும்னு நினைச்சிருக்கேன், அது வரதேன்னு இவன் படுற பாடு பாருங்க. டெலிபோன் வரலன்னு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமோ. இப்ப வராது என்ன ட்ரேமா இருப்போமோ இல்லையா,
இந்த காலம் இருந்து நம்மளுக்கு யாருமே பண்ணல, உலகமே என்ன மறந்து போயிடுதா? இப்படி பாரு, சில பேர் ரோட்ல அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறான், பைத்தியம் மாதிரி இருக்கு நமக்கு. தனக்கு தானே பேசிட்டே போறான், பின்னால லாரி வருது, இந்த பக்கம் பஸ் வருது, எல்லாரும் யமதூதாள், இருந்தாலும் பயம்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். தரும் பயமானா இருக்கு லோகத்துல நடக்கிறது. அப்படி இருந்த போதிலும் அந்த கவலையே இல்லாம இருக்காருன்னு சொன்னா ஆப்த காமத்வாத்வா ஆயர் அவாப்த சர்வ காமத்வாத்வா அவர் சுப்ரசன்னா சுப்ரசன்ன சுப்ரசாத பிரசன்னாத்மா. அதுக்கு விஸ்வதற்கு விஸ்வம் திருஷ்ணோதி இது விஸ்வதற்கு, உலகத்தை திருஷ்ணோதின்னு அபிபவதின்னு அர்த்தம். திருஷா பிராகல்பேங்கிற தாத்துவான். இது எதுக்காக இந்த தாத்துவெல்லாம் காமிக்கிறார்? இது மேல இதுதான் முதல் பாட்டம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்கிறது முதல்ல சாஸ்திரம் வாசிக்கிறது, முதல்ல வாசிக்கிற கிரந்தம் இது. வேதாந்த பரிபாஷை இல்ல. வேதாந்த பரிபாஷை நன்ன வேதாந்தம் புரிஞ்ச பிறகு வாசிக்கணும். சித்தாந்த லேசங்கிற நன்ன பிரஸ்தானத்திலையும் வாசிச்ச பிறகு வாசிக்க வேண்டிய கிரந்தம். ஜனங்கள்லாம் அதான் முதல்ல வாசிக்கிறார். முதல்ல வாசிக்கிற கிரந்தம் எது தெரியுமா? நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வாசிக்கிறேன். ஏன்னா ஆச்சாரியால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது வேதாந்த தத்துவங்களை சுலபமாக சொல்றது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பதத்துக்கும் எப்படி அர்த்தம் பண்ணணும் என்கிறத சொல்லியிருக்கார். இங்க விஸ்வதிருக்குன்னு இருக்கு, அந்த இடத்துல திருஷ்ணோதி, அதனால விஸ்வதிருக்கு திருங்கிற பதமானது திருக்குங்கிறது திருஷ்ணோதி திருக்கு. திருஷ்ணோதின்னு என்ன அர்த்தம்? பிரகல்பம் திருஷா பிராகல்பே. இது இங்க மட்டும் இல்ல, உபனிஷத்துலையும் சொல்றவன ஈஷ்டே இது ஈட், ஈஷாவாஸ்யமிதம் முதல்ல என்ன சொல்றார்? ஈஷ்டே இது ஈட். ஏன் இதெல்லாம் சொல்லணும்? ஏன் வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த பதமானது எந்த சொல்லுல இருந்து வந்தது, எந்த தாதுல இருந்து வந்தது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி தெரிஞ்சுட்டு அர்த்தம் பண்ணிக்கணும். நீங்க தமிழ்ல என்ன அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தமும், தெலுங்குல என்ன அர்த்தம் இருக்கோ அந்த அர்த்தம் சொல்லப்படாது. அந்த வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பாணினி சம்ஸ்கிருதத்துல எந்த தாத்துவுல இருந்து வந்ததோ அந்த அர்த்தத்தை நம்ம கிரகிக்கணும். அதற்கு பிறகு அது பொருந்தலைன்னா அது எது பொருந்ததுன்னு அப்புறம் பார்க்கணும். அயல் ஒவ்வொரு பதத்துக்கும் ரூட் வேர்டு என்ன, ஏன் இப்படி இதை சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது கவனிக்கணும். அந்த ஒரு ட்ரைனிங் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் இது முதல் கிரந்தம்னு சொன்னேன். அதனால திருஷ்ணோதி திருஷா பிராகல்பே ஞான ஐஸ்வர்யாதிகள்னால எல்லோரையும் அபிபவதி, எல்லோரையும் மேல் நோக்கி நிற்கிறார். திரிபாதோர்த்வ உதயித் புருஷா பாதோத்யேஹ பவாத் புனஹ. தினமும் படிச்சிருக்கோம். திரிபாத் ஊர்த்வ உதயித் புருஷா. இந்த புருஷ பரமாத்மா இருக்காரு, அவருடைய முழங்கால் வரைக்கும் தான் 14 பூலங்கள் ஒரு முன்னா, அதுக்கு வந்து 3/4 மேல நிக்கிறாராம். இன்னொரு வேதம் சொல்றது அத்தியதிஷ்ட தசாங்குலம், இந்த உலகத்துக்கு மேல 10 அங்குலம் நிற்கிறாராம். 10 அங்குலம் எண்ணி நீளா அளந்து பார்த்துக்கலாம்னு கேட்கக்கூடாது, இதை விட வசதியா இருக்கார். தத்வாதீதா தத்வமயி தத்வமர்த்தஸ்வரூபிணி. 36 தத்துவங்களாக உலகம் இருக்கு. இந்த 36 தத்துவங்களும் தாண்டின ஸ்வரூபமாக அந்த ஸ்வரூபம் இருக்கு. ஆகையால் தற்பதார்த்தமாகவும் தற்பதத்துவம் பதார்த்தமாகவும் இருக்கான்னு சொல்றது. அதே விதமாகவே இங்க திருஷ்ணோதினா அபிபவதி, ஞானம் ஐஸ்வர்யம் வைராக்கியம் இப்படிப்பட்டதான பல குணங்கள்னால உலகத்தில் இருக்கிற எல்லோரோட வசதியாக அவர் இருக்காரு. ஆகையால் தான் அவனுக்கு என்ன பேரு? விஸ்வதிருக்கு. விஸ்வம் திருஷ்ணோதி விஸ்வதிருக்கு திருஷா பிராகல்பே. அதற்கு பிறகு உலகத்தை எல்லாம் அப்பாற்பட்டதாக அவர் இருக்கார், உலகத்தை மிஞ்சி இருக்காருன்னு சொன்னேன். எல்லாரும் விட வசதியா இருக்காருன்னு சொல்றேன், நன்னாத்தான் இருக்கு. ஏன்னா ஒரு பிரபு, எல்லாரோட பெரியவர், அதனால அவர் வசதி இருக்கார். அதோட மட்டும் இல்ல, இவ்வுலகத்தை எல்லாம் தனக்குள்ள சேர்த்துக்கிறார். ஏதோ வாயுமா நிபூதா நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தே யத் பிரயந்தி அபிசம் விசந்தி. இந்த உலகங்கள்லாம் உண்டாச்சோ இல்லையா? இந்த உலகங்கள்லாம் நமக்கு உண்டு பண்றதுக்கே எதுக்காக உண்டு பண்ணியிருக்கார்? நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டார். இந்த மானிட வாழ்க்கையில நீங்க எப்படி பிறந்தாலும் சரி, அந்நிலையில இருந்து பகவானை அடைவதற்கு எல்லோருக்கும் வழி கொடுத்துருக்கேன். ஞாபகம் வச்சுக்கணும். 4 வேதம் வாசிச்சு அந்த நாள் தான் இது முடியும், மற்றவர்களால முடியாதுன்னு சொல்லாதீங்க. மானிடரா பிறந்த எல்லோருக்கும் வாய்ப்பு உண்டு. சத்யோயோ தேவானாம் பிரத்யபுத்தியதா ததா ருஷீணாம் ததா மனுஷ்யானாம். மனுஷனாக பிறந்தவர் ஆனா பெண்ணா அந்த அந்நியரா ஒண்ணுமே சொல்லலையே. இங்க நாம கல்பிச்சிருக்கோம் பேதங்கள். நீங்க வேற, நான் வேற, அவன் வேற, பணக்காரன் வேற, ஏழை வேற, இப்படி எல்லாம் சொல்றான். பகவான் அப்படி சொல்லல. எல்லோரிடது நான் இருக்கேனப்பா,
எல்லோருக்கும் வழி உண்டு. என்ன அடைவதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு இந்த ஜென்மாவில். நீங்க எப்படி இருந்தாலும் ஏன்னா அடைஞ்சலாம். எப்படி அடையலாம்? ஒரு குருவை முடிச்சுட்டு அவர் வழியாக என்னுடைய நாமாவை கேட்டு, என்னுடைய நாமாவை என்ன எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னு என்ன கேட்க சொன்னேன்னா, இல்ல, இந்த நாமாக்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு. இதை தாங்கள் கேட்கலையானால் உங்க மனசுல இருக்கக்கூடியதான எல்லா பாபமும் தொலையும். நீங்க தெரியாம எந்த பிறவையிலோ ஏதோ பண்ணின பாபங்கள்லாம் அப்படியே கட்டுக்கட்டா இருக்கு. என்னுடைய நாமாக்கள் அவைகள்லாம் என்ன பண்ணும்? அதை அழித்து விடும். அப்ப என்ன ஆகும்னா உங்க மனசானது தெளிவை பெறும். நீங்க வேதாந்தத்தை கேட்கலையானால் அந்த ஸ்வரூபத்தை அடையலாம். அதுக்கு ஒரு வழி வேண்டாமா உங்களுக்கு? அதற்காகத்தான் பிறவை கொடுத்துருக்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தை படைத்ததோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததோ இது ஒரு நல்ல வழி. ஆனா இதை எத்தனை பேர் வழி ஆக்கிக்கிறா சொல்றத பார்க்கலாம். அவ இந்த வழிக்கே வரல. ஆச்சரியோ ஆச்சரியவத் பஸ்யதி கஸ்யதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யா. ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன? ஒருத்தர் பகவானை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றார். 100 பேர் பகவானை அறிந்து கொள்ள முடியாதுங்கிறத கேட்டுட்டு இருக்கேன். எதுக்காக சார் கேட்கிறேன்? பகவானை அறியறதுக்கு. அவர்தான் அறிய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்? அதான் சார் அறிகிறேன் நாம. இது ஒரு ஆச்சரியமா என்ன விவகாரம்? இது எப்படி? அறிவால் அறிய முடியாதவரை அவரை இதயத்தில் அனுபவிக்கலாம், பக்தியால் அவரை அனுபவிக்கலாம். அதற்காக நாம் நம்மளை தயார் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிற விவகாரம். அதற்காகத்தான் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, சூழ்நிலையை கொடுத்து, உங்களுக்கு எந்த கட்டம் வந்தாலும் அந்த கட்டத்தில இருந்தே நீங்க முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறது இவ்வளவு பண்ணியிருக்கார். இது எவ்வளவு தூரம் தான் பார்க்கறது? ஒரு 10,000 வருஷம், 20,000 வருஷம், 4 லட்சம் வருஷம். இந்த கலியுகம் என்ன? 4,64,000 வருஷம். இத்தனை வருஷங்கள்ல உங்களுக்கு எத்தனையோ பிறவைகளை கொடுத்த போதிலும் தாங்கள் இந்த பக்கமே திரும்புவதில்லை. ரொம்ப பேர் பகவான் பக்கத்திலேயே திரும்புறதில்லை. ஏன்னா சின்ன வயசுல விளையாட்டுல ஒரு ஆசை. என்ன பண்றது? பாலஸ்தாவத் கிரீடா சக்தா. நடு வயசு வந்துருந்தா தருணஸ்தாவத் தருணி சக்தா. ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை வச்சுக்கணும், ஆச்சுன்னு. இனிமேல சன்னியாசம் ஒண்ணுதான் வழி. அதுவும் தெரியாது. அந்த வீட்டுல வரக்கூடியதான கட்டங்கள் இருக்கே, அது இன்னதுன்னு தெரியாது. ஏதோ விதமா மனுஷனை கொடுக்கறது. கடைசியில அப்படி இப்படி ஆயிட்டு ஒரு 85 வயசு 90 வயசு ஆனவரு, ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபம கரவம் இது. இப்பிறவையில நான் ஒண்ணுமே நல்லது பண்ணலையே. அப்ப நினைக்கிறேன் எல்லாமும் பாபம். எத்தனையோ பேரை துன்பத்திருக்கமே அப்படிங்கிற நினைப்ப. அங்க என்ன சார் பிரயோஜனம்? இப்படி சரி அடுத்த பிறவையில பார்த்து போனா அடுத்த பிறவை இதே மாதிரிதான் ஆயிடும். எல்லாத்துலையும் இப்படியே போயிட்டு இருக்கா. என்ன பண்ணினா இந்த உலகத்தை மறுபடியும் புத்தம் புதிதாக பண்ணணும். இவளுடைய சம்ஸ்காரங்கள்லாம் மங்கி மறுபடியும் நல்ல சம்ஸ்காரங்கள் வெளியில வரும்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உலகத்தை மறுபடியும் தன்னிடத்துல வாங்கி கொள்கிறார். அந்த தன்னிடத்துல அவர் பெற்றுகிறார். பார்த்தா இதைத்தான் நம்ம பிரளயம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதையும் பகவான் தான் பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு விஸ்வபுக் விஸ்வம் புங்தே புனக்தி பாலயதி இதுவா. இந்த உலகத்தை புங்தே தன் சாப்பிடுறாரு. இந்த சாப்பிடுறதுங்கிறது காலஸ்வரூபம். காலோஸ்மி சர்வக்ஷயகிருத் பிரவருத்தா. அர்ஜுனன் கேட்கிறேன், நீர் யாரையா இந்த விஸ்வரூபத்தை காமிச்சுட்டு இருக்கிற? பாக்குறதுக்கு இத்தனை நாள் ரொம்ப அழகா இருக்கு. உலகத்துல அழகா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் கிருஷ்ணஸ்வரூபம். அப்படி அழகா இருக்கக்கூடியதான தாங்கள் இப்ப இந்த விஸ்வரூபத்தை காமிச்சு எனக்கு என்னடா ரொம்ப பயங்கரமா ஆயிடுது. எல்லோரும் உங்க வாயில போயிட்டு இருக்கா, திட்டி பல்ல மாட்டிட்டு இருக்கா. சில பேர் தலைக்கீழ தலைக்குப்புற தொங்கிட்டு இருக்கா. அவள்லாம் சாப்பிட்டு இருக்க. பீஷ்மர் துரோணரா இவெல்லாம் உள்ள போயிட்டே இருக்காளே, பயமா இருக்கு உங்களை பார்த்தாலே. நீங்க யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார், நான் யாரோ என்னமோ நினைக்காத. காலோஸ்மி விஸ்வக்ஷயகிருத். நான் காலஸ்வரூபம். இந்த காலத்தை தான் காளின்னு சொல்றேன். அதனாலதான் கபலீகிருத தத்துவ கிராம மண்டலா. காளியை சொல்லும் பொழுது 36 தத்துவங்களையும் கபலீகரணம் பண்ணி தனக்குள்ள ஒன்னா சேர்த்துக் கொள்பவள் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்வரூபமா பகவான் இருக்காருன்னு சொன்னா எல்லாவற்றையும் தான் சாப்பிடுவார். உலகத்துல பிரளயத்தை பண்ணுகிறவர் அப்படிங்கிற அர்த்தம். அதனால விஸ்வம் புங்தே, எந்த உலகத்தை படைத்தாரோ அந்த உலகத்தை எல்லாம் தனக்குள்ள ஒன்றாக சேர்த்துக் கொள்கிறார். புங்தே புனக்தி இல்ல பாலயதி, எல்லாத்தையும் காப்பாதார். தானே பண்றதில்ல, யமதர்மராஜா வழியாகவும்
மற்ற ஸ்வரூபங்கள் வழியாகவும் இதை பண்ணி கொண்டிருக்கார். இது விஸ்வபுக், விஸ்வதிருக்காச்சு, விஸ்வபுக்காச்சு. அதற்கு பிறகு விபு இரண்ய கர்ப்பாதி ரூபேண விவிதம் பவதீதி விபு. விபுன்னு சொன்னா சர்வமூர்த்த திரவிய சம்யோகி விபுன்னு நியாயசாஸ்திரம் வாச்சுன்னு சொல்லுவோம். எல்லா மூர்த்தமான பொருள், உருவமுள்ளதான பொருள்கள் எல்லாவற்றிலையும் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு எங்கும் உள்ளவர் இப்படின்னு அர்த்தம் சொல்லுவான் இந்த நியாய வாசனையில. ஆனா அப்படி இல்லை வேதாந்தத்துல. வேதாந்தத்துல விபுன்னு எப்படி அர்த்தம் சொல்லணும்? விவிதம் பவதீதி விபு, பலவாக தானே ஆகிறார். பகவான் எப்படியா இருக்கார்? எல்லாமாவே தானே ஆகிறார். உலகத்துல ஒவ்வொரு பொருளும் அவருடைய உருவம் தான். ஆகையால் நீங்க எந்த பொருள் இடத்துலயும் பகவான் இல்லையேன்னு சொல்ல முடியும். அதற்குள்ள எல்லாவற்றிலையும் தான் இருக்கார். புல்லுலையும் பூண்டுலையும் எந்த கொடியிலையும் மரத்திலையும் எல்லாத்திலையும் பகவான் இருக்காரு. அப்படி பார்க்கணும்னு சொல்ல. அவரை பார்க்கறது எல்லாராலையும் முடியாது, சில பேரால் தான் முடியும். அவரை அறிந்தவரால் தான் முடியும். அவர் நான் இருக்கேன்னு யார் இடத்துலையும் சொல்லல. புஷ்பத்துக்குள்ள தேன் இருக்கு. அந்த தேன் யாருக்கு தெரியும்? வண்டுக்குத்தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? பிளவர் ஷோக்கு போறேன் சார், டோன்ட் பிளக் பிளவர்ஸ்னா அங்க போட்டிருக்கேன். அதை படிச்சுட்டே அந்த புஷ்பத்தை எடுத்து கசக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஐயா என்ன அழகா புஷ்பத்தை பகவான். உங்களால அது மாதிரி ஒரு புஷ்பத்தை தயார் பண்ண முடியுமா ஒரு நாளைக்கு? கலர் பேப்பர் கொடுக்குறேன், கத்திரிக்கோல் கொடுக்குறேன், ஒரு புஷ்பத்தை அது மாதிரி தயார் பண்ணி கொடுக்க பகவான் எத்தனை ரோஜா புஷ்பமோ, எத்தனை தாமரை புஷ்பமோ, எத்தனை வள்ளி புஷ்பம் தயார் பண்ணி வச்சிருக்கார். அப்படி கொட்டுறது சுவாமி. அதெல்லாம் எடுத்து மனசால பகவானை பூஜை பண்ணலாமோ இல்லையா? ஆனா அதை கசக்கிட்டு போடுறா. அது மாதிரிதான் மனுஷன் இருக்கான். ஆனா என்ன பண்றார்? அந்த புஷ்பத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு தேனை வச்சிருக்கார். அந்த தேனை பருகிறதுக்காக ஒரு வண்டை வச்சிருக்கார். அந்த வண்டுக்கு தெரியும், அந்த தேனீக்கு தெரியும் அதுக்குள்ள எங்க தேன் இருக்கு, அதை எப்படி நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அதுக்குத்தான் கரெக்டா தெரியும். அதே மாதிரி அந்த பகவானை யாருக்கு தெரியும்? தெரிவித்துக்கிறதுக்காக தான் விபுஸ்வரூபமா இருக்கிறார். இரண்ய கர்ப்பாதி ரூபேண, இரண்ய கர்ப்பன், விராட், அதற்கு பிறகு பஞ்சபூதங்கள், அதற்கு பிறகு இருக்கக்கூடியதான திரிமூர்த்திகள், இப்படிப்பட்டதான அநேக தெய்வங்களாக இருக்கக்கூடியதாக அவர் இருக்கார். அதனால இரண்ய கர்ப்பாதி ரூபேண விவிதம் பவதீதி விபு நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் யத்பூதயோனிம் பரிபஸ்யந்தி தீரா அப்படின்னு முண்டகோபனிஷத் சொல்றது. அவர் இப்படி இருக்காருங்கிறதுக்கு விபுங்கிற நாம எங்க இருந்து வந்தது உங்களுக்கு தெரியணுமா இல்லையோ? யானின அமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனா. ஒவ்வொரு நாமாவும் எங்க இருக்குன்னு சொல்லணும். ஏதோ ஒரு வேதத்துல ஒரு மந்திரத்துல இருக்கு. இந்த விபுங்கிறத அந்த முண்டகோபனிஷத் மந்திரத்துல இருக்க பகவான் எடுத்து கொடுத்திருக்கார். நித்யம் விபும் சர்வகதம் சுதூஷ்மம் இது மந்திரவர்ணாத். சூத்திரக்காரர் மாந்திரவர்ணிகமேவ சகீயதே அப்படிங்கிற. மாந்திரவர்ணிகமே மந்திரத்துல பாடினதுதான் இங்கேயும் பாடப்படுகிறது. என்ன சார் மந்திரத்துல பாடி இருக்காளா? மந்திரத்துல வர்ணி எடுத்திருக்கா, இதை இவர் பாடுறாரா? என்னது இது? அதுவா ஆனந்தமய கோஷத்துல ஆனந்தமயான்னு சொல்றவர் பிரம்மமா ஜீவனா அப்படின் பொழுது ஒண்ணு கவலைப்படாதீங்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு எந்த மந்திரத்துல பிரம்மத்தை சொல்லியிருக்கோ அதே அந்த பிரம்மத்தை தான் இங்க சொல்றது. இதெல்லாம் மாந்திர வர்ணிகம், மந்திரே வர்ணிதம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா எனக்கூடியதான மந்திரத்துல எந்த பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் இங்க சொல்லப்படுகிறது அப்படிங்கிற. அதே போல மந்திரவர்ணாது, மந்திராத் சொன்னா போறோம். மந்திரவர்ணாத்துன்னு சொல்ற எதுக்கு? மந்திரத்துல நன்றாக வர்ணிக்கப்பட்டது. இங்க விபுன்னு மட்டும்தான் சொல்றேன். நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் எத் பூதயோனிம், உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவர். பரிபஸ்யந்தி தீரா, ஞானிகள் அறிகிறார்கள் அப்படிங்கிற பரியத்த மந்திரத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆகையால் அப்படிப்பட்டவர் பிரபு. அவர் தான் எல்லா பொருளாக இருக்கிறதுனால விபுன்னு பேரு. இரண்ய கர்ப்பாதி ரூபேண விவிதம் பவதீதி விபு நித்யம் விபும் இது மந்திரவர்ணாத். அதற்கு பிறகு சத்கர்த்தா, நல்லது பண்றவர். லோக சங்கிரகார்த்தமாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? நல்லதே பண்ணி கொண்டிருக்கார். அவருக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. அவர் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எல்லாமும் அவருக்கு நித்திய சித்தம் ஆப்த காமனா இருக்கார். இருந்தாலும் நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு கிளாஸ்மேட் பூச்சையிலன்னு. இந்த கிளாஸ்மேட் கதைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கு. துரோணாச்சாரியர் இருக்க, திருபதன் அவருடைய கிளாஸ்மேட்.
அவர் என்ன பண்ண, நீங்க எப்பாவது என்னுடைய கட்டம் வந்ததுன்னா என்கிட்ட வா, உனக்கு வேண்டிய ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பிராமிஸ் வேற பண்ண. இதை கேட்கனார அந்த காலேஜ் டேஸ்ல லாஸ்ட் டேஸ்ல எல்லார்ட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்கிப்பான். இதை ஞாபகம் வச்சுக்கிற போல அந்த புத்தகத்தையே தொலைச்சுப்படுவான். இது ஒரு வழக்கம். எல்லா ஞாபகம் இருக்கணும் ஒன்றும் கிடையாது. இது ஒரு வழக்கம் இல்ல. அதே மாதிரி இந்த திருபதன் என்ன சொல்லியிருக்கார், இவரே உனக்கு வந்து சொல்லியிருக்கார் இவர்கிட்ட துரோணாச்சாரியர்கிட்ட. துரோணாச்சாரியர் கொஞ்ச நாள் ஆனப்புறம் கல்யாணமாகி ஒரு பையனும் பிறந்து ரொம்ப பரம ஏழையான நிலை. உலகத்துல ரொம்ப கட்டமான கொடுமை, காசு இல்லாத கொடுமை. அது எதனா விவகாரம்னா பரம ஏழ்மையானது. அந்த பாலுக்கு கட்ட அழும் பொழுது அஸ்வத்தாம என்ன பண்ணுவானா, அவன் அம்மா அந்த அரிசி மாவை எடுத்து ஜலத்துல கலந்து தான் பாலுன்னு கொடுப்பாளாம். இதையும் பார்த்து அதை கீழே தள்ளி விட்டு, அது சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிக்கும். அப்படி அடம் குடிக்கிற அஸ்வத்தாம பார்த்து வெறுத்து போய் இது மேல வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு திருபதன் கிட்ட போற. ஆனா அந்த திருபதன் நீ கிளாஸ்மேட் இல்ல போய் சொல்றேன்னு அனுப்பிச்சு விட்டார். என்ன பண்றது? ஆனா அதே மாதிரிதான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் ஒரு கிளாஸ்மேட் குச்சேலன்னு பேர். இவரும் என்ன ஆச்சு தெரியுமா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பையன் மாதிரி வரிசையா பிறந்துட்டாரு. 27 குழந்தைகளும் அச்சுனை பரணை கருத்திக்கான்னு பேர் வச்சுட்டார். இது மாதிரி நட்சத்திரம் இல்லை, இன்னொன்னு பிறந்த அபிஜித்துன்னு பேர் வைக்கணும். என்ன பண்றது? நிறைய குழந்தைகள் பிறந்தா ரொம்ப கவலை இருந்தது. அப்பவும் அவர் பார்க்கலையா, ஏன்னா என் பரம்பொருளை நான் வந்து காமியமாக நேசிக்க மாட்டேன். ஏதோ ஒரு ஆசை இருக்கு, இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக பகவான் அடையிறது நல்லதில்லை. பகவானை நிஜமாக நேசிக்கணும், எதற்காகவும் நம்ம கேட்கப்படாது அப்படின்னு போகவே. எவ்வளவு கட்டம் வந்தாலும் போகல. அப்பொழுது வார்த்தை மாத்தி சொன்னாலாம், நீங்க போய் உங்க பகவானை போய் பார்த்துட்டு வாங்கணும், அவரை போய் கேட்க வேண்டாம். பார்க்கலாமோ இல்லையா? உலகத்துல அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பார்க்கலாமோ இல்லையா? போய் பார்த்துட்டு வாங்கன்னா இப்ப சரி கேட்டோம், போய் பார்த்துட்டு வருவோம் ஆத்துக்காரி சொன்னா நல்லா. அந்த அம்மா என்ன பண்ணினானா, பக்கத்தாத்துல கேட்டு கொஞ்சம் அவலை வாங்கி இவருடைய தலைப்பல முடிச்சு கெட்டி முடி போடல, தனியா கிழிஞ்சு போயிடும், பத்திரமா எடுத்துன்னு போனார். இவர் போறாரா அந்த பட்டணத்துக்கு போனா, அங்க என்னன்னா ஒரே காம்பவுண்டா இருக்கு. இப்ப புதுசா இந்த பிளாட் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரே மாதிரி இருக்கு சார். 100 பிளாட், எங்க போறது எங்க வரல எல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கு. என்ன பண்றது ஒண்ணும் தெரியலையே, எந்த ஆத்துல பகவான் இருக்காரோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போறாரா. உள்ள இவர் எந்த வீட்டுக்குள்ள போறாரோ அந்த வீடு ருக்மிணி வீடு அவர் அரேஞ்ச் பண்ணிட்டார். இங்க பகவானை சொல்லணுமா, கபட நாட்டக சூத்திரதாரி. இவர் அந்த வீட்டு வாஜப்படி கிட்ட வரும்பொழுது உள்ள 3ஆம் கட்டுல அவர் பாட்டுக்கு ஊஞ்சல் பலகால ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்லணுமா, இது என்னடா அங்கிருந்து இவர் பார்த்தாரே பார்க்கணும், எழுந்து ஓடினாருங்க. ஓடி வந்து பகவான் குச்சேல புடிச்சு கையை பிடிச்சு அவருக்கு காலுக்கு ஜலத்தை கொடுத்து காலம் முடி பண்ணி அந்த ஜலத்தை மேல புரோட்சிட்டு புனந்துமாம் பிராமண பாத பம்சபா அப்படின்னு இந்த ஜலத்தை தலையில புரோட்சணம் பண்ணிட்டு அவர் அழைச்சிட்டு போய் தான் உட்கார்ந்து தானே ஊஞ்சல் பலகால அவரை உட்கார வச்சு அவர் 2 ஆட்டு ஆட்டி அதுக்கப்புறம் பக்கத்துல உட்கார்றாராம். உட்கார்ந்துட்டு அவர் கதை என்னன்னு, இந்த குஜேலனுக்கு கண்ணு முடியல, பகவான் என்ன பேசுவார, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுவார, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறவர் இப்படி பண்ணினா எப்படி இருக்கும் அவருக்கு? ஒன்னும் புரியல அவருக்கு. அவர் என்ன அவள் ஒன்னும் கொடுக்கல. அவர் இவரே பார்த்தாராம், என்ன ஆச்சு என்ன இது, எனக்கு எத்தனை குழந்தைகள் தெரியாத மாதிரி கேட்கிறாருன்னு. அவர் இதுலயே இருக்கார், எத்தனை குழந்தைகள் என்ன இருக்காளா, கல்யாணம் ஆயிட்ட குழந்தைகள் எல்லாமே கதை பேசுறாருன்னு தெரிஞ்சுட்டே பேசுறார். அதற்கு பிறகு இவர் ஒன்னும் கொடுக்கல. என்னைக்கு இவர் கொடுக்கிற ஸ்டேஜ்ல இல்ல, நமக்கு இப்பதான் சாப்பிட்டு வெதர் கொண்டிருக்க. மறுபடியும் என்ன அடிஷனலா கிடைச்சா நல்லா தானே சார், வெதர் போட்டா திரும்பி தூப்பிட்டு மறுபடியும் போட்டுக்கிறது அப்படின்னு மறுபடியும் எடுத்து அவருக்கு தலைப்புல இருக்கிற முடிய தானே வச்சு அந்த அவலை தான் சாப்பிட்டார. ஒரு பிடி சாப்பிட்டார், 2வது பிடி சாப்பிடும் பொழுது ஆத்துக்காரி பிடிச்சுட்டார். இது உடம்புக்கு ஒத்துக்காது, வேண்டாம் போறோம் போக அப்படின்னு நிறுத்தி விட்டான்னு சொல்ற. ஸ்ரீதரர் சொல்ற, இந்த ஒரு பொடி நீங்க போட்டுன்றதுனால இப்பிறவையில் அவருக்கு ஒரு விதமான தாரித்தியமும் வராது. மறுபடியும் இன்னும் சாப்பிட்டேன்னா நானே அங்கே போக வேண்டியதுதான், அந்த அளவுக்கு ஆயிடும். அதனால பகவானுடைய அனுகிரகம் இவ்வளவு சொல்ல முடியாதுங்கிறத சொல்லி பகவான் ஒண்ணுமே கேட்கல. அவர் அப்படி திரும்பி வந்துடுறார். திரும்பி வரும் பொழுது அவர் என்ன பண்ணார் தெரியுமா, வீட்டுக்கு வரும் பொழுது தான் இருக்கிற வீட்டுல என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, எந்த வீடு தான் குடிசையா இருந்ததோ அது பெரிய ஒரு பதார்த்தமா இருக்கு, தங்க சொம்பு வச்சுன்னு ஆத்துக்கறி பட்டப்படம் நிக்கிறாளாம் எதிர்க்க. என்ன இப்படி ஆயிடுதுன்னு, எல்லாம் யாரோ வந்து கொடுத்தாரு. யாரு கொடுப்பா?
யாரோன்னு சொன்னா பகவான் அர்த்தம். சவக்கியம் எத்தத்பதமனுத்தமம் கஹான்னு சொன்னா பகவான் அர்த்தம். எல்லாம் வந்து சேர்ந்திருக்கு. இவ்வளவு பெரியதான ஐஸ்வர்யங்களும் பகவானுக்கு வந்து சேர்ந்திருக்குன்னா அப்படி பிராமணால அனுகிரகம் பண்ணினார். சத்கர்த்தா லோகக்ஷேமத்துக்காக சத்காரியங்களை பண்றவர், அதான் சத்கர்த்தா. எது சாதாரணமாக அனுகிரகம் பண்றது மட்டும் இல்ல, ஒரு பிராமணன் ஒரு பக்தனா இருக்கிறான், வேதங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான், என்னிடத்துல பக்தியோட இருந்திருக்கான அவளுக்கு காப்பாற்றணும், அவளை நான் மரியாதை பண்ணணும் அப்படின்னு தான் முன்னுக்கு வந்து கால் அலம்பி புரோட்சணம் பண்ணிட்டு அவருக்கு கேட்காத போனாலும் அத்தனையும் கொடுத்தாருன்னா இது எதற்காக பண்ணி கொண்டிருக்கார்? லோகக்ஷேமத்தை பண்ணணும். இப்படி எல்லோரும் பண்ணணும். வைஸ்வானர பிரவிசதி அதிதிர் பிராமணோ கிருஹான் தத்தேதாகும் சாந்தின் குர்வந்தி ஹர வைவஸ்வதோதகம். ஒரு பிராமணன் நாட்டுக்கு வந்தாரையானால் என்ன ஆச்சுன்னு நெருப்பு வரா போல நினைச்சு போங்க. என்ன ஃபயர் இன்ஜினை போன் பண்ணுன்னு அர்த்தம் இல்லை. எதற்காக அப்படி சொல்றத? அவருக்கு நம்ம மரியாதை பண்ணணும். ஏன்னா அவர் வரல, அவருக்குள்ள இருக்கிற தெய்வம் அந்த ஸ்வரூபம். ஒரு ஆச்சார சீலனா ஒரு பிராமணன் இருந்தாரையானா அவருக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கு, அந்த தெய்வத்துக்கு நம்ம மரியாதை பண்ணணும் அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்தி அவளுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுத்து எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது வேதம். ஆகையால் இதை நடத்தி காட்டணும் அவர். அதனால சத்கர்த்தா சத்கரோதி பூஜயதி இது சத்கர்த்தா. ரைட். இவர் பூஜை பண்ணினா என்ன சுவாமி விவகாரம்னு அவளும் இவாளை பூஜை பண்ற. இது பத்தியம் பரஸ்பரம் பாவயந்த பூஜிதைரபி பூஜிதா சத்கிருதா. இவர் சத்கர்த்தாவா இருக்கிறவர் மட்டும் இல்ல, இவரை எல்லோரும் பூஜை பண்றாளாம். ஏன்? பூஜைக்கு அரகனா இருக்கிறவர் அவர் ஒருதான் சுவாமி. சமாஸ்ரிதா கியாத்ரயதாம் பிரயாந்தி. யார் உன்னை நமஸ்காரம் பண்றாளோ அவளுக்கு 100 பேர் நமஸ்காரம் பண்ணுவாளாம். அம்பாளை சொல்றது ரோகா நதேஷா நபஹம்சி துஷ்டா துஷ்டா துகாமான் சகலா நபீட்டான் சமாஸ்ரிதா கியாத்ரயதாம் பிரயாந்தி அப்படின்னு நீங்க பகவானை நமஸ்காரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 பேர் நமஸ்காரம் பண்ணுவார். நம்ம அங்கே பண்றது இல்லை. அவர் யாரு? ஒரு கல்லு தானே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் நம்ம எல்லாரும் நம்மள கல்லால் அடிக்கிறோம். அப்படி இப்படி விவகாரம் என்ன? பகவானை யார் நமஸ்காரம் பண்றாளோ அவளுக்கு 100 பேர் நமஸ்காரம். அதே போல பகவான் பிராமணால நமஸ்காரம் பண்றார், அவளுக்கு சத்காரம் பண்றார். ஆகையால் எல்லோராலையும் அவர் தான் போற்றப்படுகிறார். பூஜிதை ரவி பூஜிதா தத்ருதா. அதோட மட்டும் இல்ல, எங்க பகவானுக்கு என்ன பேரு? சாது. இந்த சாதுங்கிற நாம இருக்க இதுதான் நம்ம ஆட்டெல்லாம் வழக்கம் இருக்கு. இந்த குழந்தை இன்னைக்கு வருதா, நீ சமத்து குட்டியோ இல்லையோ அம்மா சொல்ற. இந்த சமத்துங்கிற இது என்னது? சமத்துன்னு சமித்தா. இந்த சமத்துங்கிற இந்த நாம பேர் எங்க இருந்தது இருக்க? சமத்துன்னா சாதுன்னு. இந்த சாதுன்னா பகவான், பகவானுடைய நாம அது. இந்த சாதுன்னா ரொம்ப நல்லவர். நியாய பிரவர்த்தையா சாது. நியாய பிரவருத்தையா, எது எந்த சமயத்தில் எப்படி பண்ணணுமோ அதுக்கு உச்சிதமாக பண்றதுனால பகவானுக்கு சாதுன்னு பேர். அதோட மட்டுமல்ல, சாதயதி ஜீவா. ஜனங்களுக்கு எது நல்லதோ அத்தனை நல்ல செயல்களையும் அவர் பண்ணி கொடுக்கிறார். ஆயால் சாதயதி ஜீவா. எதை? சாத்திய பேத உபாதானாத் சாத்திய மாத்திர சாதகோவா சாத்திய பேதோபாதானாத். எது சாத்தியமோ எதை பண்ண முடியுமோ அதுக்கு காரணம் என்னமோ அதை பண்றார் அவர். புத்தகத்துல சாத்திய பேதானு உபாதானாத்துன்னு இருக்கு. சாத்திய பேத உபாதானாத் விசேஷமான சாத்தியத்தை அவர் எடுத்துக்கொள்வதனால் தாங்களுக்கு உயர்ந்ததான எது பண்ணணுமோ அந்த சாதனத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நன்மை வரும்படி பண்றார். நமக்கு தெரியாது நாம இப்ப ஏன் இப்படி பண்ணினோம்னு. அப்படி போனோம் கடைக்கு, விஷ்ணுதாசம் புஸ்தகம் இருந்தது, பகவத்கீதை புஸ்தகம் இருந்தது. இத்தனை நாள் வாங்கல, என்னமோ வாங்கினேன். வாங்கி டேபிள்ல வச்சு பொழுது போகல. திருப்பி 4 ஸ்லோகத்தை படிச்சு, ஸ்லோகத்தை படித்த பிறகு ஒரு 4 நாள் படிச்சு, புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. அதான் விசேஷம். டோட்டலா புரிஞ்சதுன்னா சரி புரிஞ்சிருதுன்னு வைப்போம். புரியலன்னு இந்த புத்தகம் நமக்கு இல்லைன்னு எடுத்து வச்சிருவேன். இந்த 2க்கு புரியுது, இது 2 நாமா கரெக்டாக புரியல. சரின்னு பேப்பர் பார்த்தேன், விஷ்ணு சாஸ்திராம லெக்சர்னு இருந்தது. வந்து கேட்டேன். அடுத்த நாள் என்னன்னா, இது மேல கிளாஸுக்கு ரெகுலர் ஆகிறா சார் ஆரம்பிச்சுட்டார். இப்ப விவகாரம் என்னதுன்னு நமக்கு தெரியாது. எப்படி ஒரு மனுஷன் முன்னேறாரு தெரியாது. அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு புண்ணியம் வருதோ அந்த புண்ணியத்தினால அவ எல்லாம் பகவான் தான் அரேஞ்ச் பண்றார். சாத்திய வேதத்தை உபாதானா அதை புடித்து கொண்டு உங்களுக்கு எப்படியாவது நல்ல மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறார். நாம் நல்ல வழியில இன்னைக்கு இருக்கோம்னு அதுக்கு காரணம் என்ன? அவருடைய கருணை தான்.
ஆயால் சாத்தியமாத்திர சாதகோவா, அதோட மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா சாத்தியத்தையும் பண்ணி கொடுக்கிறார். ஆகையால் பகவானுக்கு சாத்தியமாத்திர சாதக சாது. இப்படி பகவானுடைய நாமாக்கள்ல இன்னைக்கு சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வதிருக் விஸ்வபக் விபு சத்கர்த்தா சத்கிருத சாது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஜன்னு நாராயணோ நரஹா. இந்த நாராயண நாம ரொம்ப விசேஷமான ஒரு நாம. அத விசேஷமாக அர்த்தம் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இத